ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி, பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பேன் வச்சுருக்கேன். பேனில் இப்போ நான் அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் ஒரு 5, நார்மல் காஞ்ச மிளகாய் ஒரு 5 வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்குன்னா காஷ்மீரி மிளகாய் தவிர்த்துட்டு இதே கூட போட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாய் வறுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. எப்படி நமக்கு வறுபட்டுருச்சுன்னு தெரியுதுக்கு பாருங்கள். நம்ம போட்ட மிளகாய் வந்து இது மாதிரி உப்புன மாதிரி வரணும். இப்போ இது கரெக்டான இது எடுத்துடலாம். ரொம்பவும் வச்சிட்டோம்னா கரிஞ்சு போயிடும். இப்போ அதே பேனில் நான் அரை கப் அளவுக்கு பாருங்கள் வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 10 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றி வதக்கிறதுனால. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது ஸ்பூன் வந்து ட்ரையான ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கணும். ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணால் நமக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நமக்கு நல்லா ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி ஃபேட் பர்ன் ஆகும். இந்த பூண்டு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப செவக்க தேவையில்லை. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ பாருங்க, நான் மிக்சி ஜார் வச்சுருக்கேன். நான் இந்த வடை சட்டியில் இருக்கிற அந்த எண்ணெயோடைய இந்த பூண்டை எடுத்து போட்டுடலாம். இதில் நம்ம இந்த காஞ்ச மிளகாயை இதுலேயே போட்டுடலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சட்னின்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி நான் ஊற்றல, இந்த இருக்கிற எண்ணெயில் தான் அரைச்சிருக்கேன். தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேன் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். சட்னியில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நாம் செஞ்ச இந்த பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தோசைக்கு மேலே சப்பாத்திக்கு மேலே கூட தடவி சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.